அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், 4 வெந்தயம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து 4 வெண்டைக்காயும் 4 கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு செய்கிறோம். இது வந்து வெண்டைக்காய், தேங்காய், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெண்டைக்காயெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். சட்னிக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு புளி. இது ஆறட்டும், ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடலாம். இது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பாருங்கள், 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டதுன்னா கொஞ்சம் பொரிய விடலாம். கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். புளி ஊற்றாத குழம்பு இது, புளி ஊற்றாமல் செய்யறதுக்கு. ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், பாதி வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டு பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாதி வெங்காயம், 4 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டு புளி ஊற்றாமல் குழம்பு வைக்கிறது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டிருக்கேன். வதங்கட்டும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெண்டைக்காய் வதங்கணும். வதங்கின பிறகு மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டு இதுவுமே கொஞ்சம் வதங்க விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன். இது அரைச்ச பியூரியை போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் வதங்கணும். இதுலேயே நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது கார குழம்புக்கு இந்த மிளகாத்தூள் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 1.5 கரண்டி, ஒரு 1/2 கரண்டி சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சம் நான் தனியாத்தூள் போட்டிருக்கேன், சீரகமும் போட்டேன், சீரக பொடியும். இது கொஞ்சம் கடுகு பொடியும் வெந்தய பொடியும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்துடுச்சு. இது புளி போடவே இல்லை, புளி போடாமையே தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கோம், அவ்வளோதான். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.